ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். சோசியல் மீடியாவை திறந்தாலும் சரி, நியூஸ பார்த்தாலும் சரி, ஒரு சிலரோட வழக்கு ரொம்ப நாளா நீண்டுகிட்டே இருக்கும். இதுல யார் மேல தப்பு, யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு டே பை டே அந்த கேஸ் திசை திருப்பும். சோ அந்த மாதிரி ஒரு டிபிக்கலான கேஸ் நாம டே பை டே பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வேற யாரும் இல்ல, ஜாய் கிறிசல்டா, மாதம்பட்டி ரங்கராஜ். இவங்களோட கேஸ்ல ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் முழுமையா என்ன நடந்திருக்கு, தப்பு யார் மேல, யார் பக்கம் இந்த கேஸ் போகுது, திரும்பவும் அது எப்படி திசை திருப்பப்படுது அப்படிங்கிற எல்லா விளக்கங்களையும் நம்ம கூட கொடுக்கறதுக்காக அட்வொகேட் கார்த்திகேயன் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த கேஸ பத்தின ஃபுல் டீடைல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். லீகலைசேஷன் ஆஃப் மேரேஜ்னு வரும்போது தான் அந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு கோர்ட்டு கேட்டிருக்கு. கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்றது யாருமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா எங்கே பண்ணீங்க, எங்கே வச்சு பண்ணீங்க, எந்த தேதின்றப்போ அந்த தேதி மிஸ் மேட்சஸ் ஆகுது. அவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்னால கண்டிப்பாக அது இருக்கும் மேம். எனி இன்ஃப்ளூயன்ஷன் மிரட்டி பண்ணாலுமே இன்றைக்கி அவர் இருக்க இன்ஃப்ளூயன்ஸுக்கு மிரட்டி பண்ணவும் முடியும். கிறிசல்டா பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தால், ஒன்று இது எப்படி முடியும் அப்படின்னா, ஒன்று செட்டில்மெண்ட்டில் முடியும் மேம். நார்மலாக குழந்தை இப்படி நம்ம மேரேஜ் பண்ணி பிறக்கிற குழந்தைக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ, லிவிங் டுகெதரில் வழியாக இருந்து வர குழந்தைங்களுக்கும் அதே ரைட்ஸ் இருக்குது. ஹலோ சார். ஹலோ மேம். ஓகே, நாட்டுல நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நம்ம பேசுறதுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. பட் நம்ம கண்ணு முன்னாடி டே பை டே ஒரு சில பிரச்சனைகள் நம்ம போனை திறந்தா வரும், நியூஸை திறந்தா வரும், ஸோ நியூஸ் பேப்பர் எடுத்தா வரும். அப்படி இருக்கிற பட்சத்துல அதிகமா இப்ப பேசப்படக்கூடிய ஒரு கேஸ் ஜாய் கிறிசல்டா அண்ட் மாதம்பட்டி. இவங்களோட பிரச்சனை ஆரம்பத்துல இருந்து அந்த பெண் மட்டும்தான் இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் என்ன காதலிச்சாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு, ஏமாத்திட்டாரு, குழந்தைய கொடுத்துட்டாரு, இப்போ என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரு பெண்ணா அவங்க சொல்றப்போ ஓகே இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு தான் நானும் அவங்க சைடு தான் எல்லாமே உண்மை இருக்குன்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மாதம்பட்டி அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க என்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காகவும் என்னோட பிசினஸ் ஸ்பாயில் பண்றதுக்காகவும் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அடுத்ததா அவர் பேரே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அடுத்து கல்யாண போட்டோஸ், வீடியோஸ் நிறைய இவங்க லீக் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கு மாதம்பட்டி சைட்ல இருந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லல, அவங்க வைஃபும் சொல்லல, இவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டும் சொல்லல. சோ இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு சார் ஆரம்பத்துல இருந்து? ஒரு லீகலா நீங்க ஒரு அட்வொகேட், சோ லீகலா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த கேஸ் எப்படியெல்லாம் டைவர்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு தெளிவான விளக்கம் வேணும் மேம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இது இன்னைக்கு ஏன் சென்சேஷனா இருக்குன்னா, மாதம்பட்டி ரங்கராஜன்ற ஒரு அவரோட பிராண்டு அண்ட் பிளஸ் அவர் ஒரு செலிபிரிட்டி கான்டென்ட்டா ஆயிட்டாரு. இன்னைக்கு ஒரு எல்லாமே இருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேஜரா தோணுன ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய கேஸ் லீகலாக நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். பட் இன்றைக்கி இது மாதம்பட்டிக்குன்னு வருதுனோன்னு இன்றைக்கி இவ்வளோ ஹைப்டப்பாக இன்றைக்கி மீடியா எல்லாமே அவ்வளோ தூரம் போகுது மேம். ஸோ இதில் கிறிசல்டாவோட ஒப்பீனியன் என்னவா இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட்குள்ளே அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தனால அவங்களும் பிரிஞ்சு தான் இருந்தாங்க. சப்சிக்வெண்ட்டாக மாதம்பட்டியை ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு மியூச்சுவல் வரையமாக நான் தெரியப்பட்ட வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் 2023 மேரேஜ் பண்ணோம். எம்ஆர்சி நகரில் ஒரு கோயிலில் நாங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படின்றது அவங்களோட கருத்தாக இருந்துச்சு. 2024 நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆனேன். அதுக்கப்புறம் என்னை மாதம்பட்டி என்னை அடித்து அபார்ட் பண்ணார், என்னை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாருன்னு சொன்னார். ரெண்டாவது இது வரும்போது தான், இதை அபார்ட் பண்ண சொல்லும்போது தான், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது தான் அவர் என்னை விட்டு போனதாக தான் அவங்களோட மேஜர் கருத்தாகவே இருந்திருக்கு. அண்ட் இது போலீஸ்கிட்ட போகும்போதும் போலீஸ் நம்ம இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாங்க மேம். நடத்தும்போது நம்மளுக்கு வந்த ரிப்போர்ட் பிரகாரம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அவர் மாதம்பட்டி ஆஸ் யூஷுவல் ஒரு பெரிய செலிப்ரிட்டி இருந்தப்போ அவர் சொன்னதெல்லாம் எனக்கு மணி எக்ஸ்ட்ராக்ஷன் அதுக்கு தானே தேவைப்படுச்சு, இந்த ஃபுல்லாகவே மணி என்கிட்ட ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் செய்கிறதுக்கு. அண்ட் நான் ஒரு பெரிய இதுனா என்னை ஃபேம் பண்ணுறது, என்னை ஃபுல்லாக டீஃபேம் பண்ணுறதுக்கும் எனக்கு இது தான் சொல்லிட்டு. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் அவங்க மனைவியும் அட்வொகேட்டு தான், ஸ்ருதியும் பார்த்திங்கன்னா அவங்களும் அட்வொகேட்டு தான். ஆனால் எனக்கு பார்க்கும்போது இது ஒரு ஜென்ரல் கருத்தில் லீகலாக அப்படின்ற ஒரு விஷயம் நான் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட அவங்க சின்ன சின்ன மொமெண்டம்லாம் பீச்சில் ஒரு பர்த்டே கொண்டாட்டா இருக்கட்டும், சர்ப்ரைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டிலே பார்த்தீங்கன்னா யாருமே மாஃபிங் அவ்வளோ பண்ண முடியாது மேம். அதாவது ஒரு ஃபோட்டோ பண்ணலாம், 2 ஃபோட்டோ பண்ணலாம். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ஒரு பையன் மாஃபிங் யூஸ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரிலாம் போட்டு அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அவனே பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு.
ஸோ இது மார்ஃபிங் கிடையாது. ஸோ அவரே ஆப்வியஸாக அப்ஜெக்ஷன் சொல்லலை. சொல்லலை இன்ன வரைக்கும் மாதம்பட்டியுமே வந்துட்டு எந்த இதுக்குமே ஒரு அப்ஜெக்ஷனே சொல்லலை. ஸோ சைலண்ட்டே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதாக தான் இருக்குது. எல்லார் மைண்ட்லேயும் என்னென்னா ஆன்சர் கிடச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன், இன்னைக்கு சிஎம்லேருந்து எல்லாத்துக்கும் அவர் தான் இன்னைக்கு வந்து கேட்ரிங் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு இருக்க பர்சனை ஏன் சைலண்ட்டாக இருக்காருன்றதான் இன்னைக்கு கொஸ்டினாகவே எல்லார் மைண்ட்லையும் இருக்குது மேம். ஸோ ஆஸ் அ லீகலாக பார்க்கும்போது எஸ் மேம் அது நடந்திருக்கு. நடக்கலை அப்படின்றது வியூவுக்கு வந்துட்டு அவர் சொல்லலாம், எக்ஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க வச்சுருக்க ஃபோட்டோகிராஃப்ஸு, வீடியோகிராஃப் டெய்லி ஒன்று வெளியிடுறாங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம தவிர்க்க முடியாதுன்றதான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது மேம். ரெண்டாவது கோர்ட்டு வந்துட்டு இன்றைக்கி கேட்குற ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா தி வெலிடிட்டி ஆஃப் மேரேஜ்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோன்னா 2024 தான் கிறிசல்டாக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு. கிறிசல்டாக்கு வந்து 2024 தான் டிவோர்ஸ் ஆனதாக சொல்கிறாங்க. 2023 ஆனால் நான் மாதம்பட்டியை வந்து கல்யாணம் பண்ணதா சொல்கிறேன்றப்போ அப்போ இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தானே. ஏன்னா நீங்களும் இன்னும் லீகலைஸ்டாக டிவோர்ஸ் ஆகி வெளியே வரல அப்படின்றப்போ இது எப்படி நீங்கள் வந்துட்டு மேரேஜ்ன்றது அந்த கன்சிடரேஷன் வியூ பாயிண்ட்டாக கொண்டு வரீங்க? நீங்களே ஒரு டிவோர்ஸ் ஆகாது, உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்திருக்கலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பை யாரும் கொஸ்டின் பண்ணல. பட் மேரேஜ் அப்படின்ற அந்த வெலிடிட்டி ஆஃப் மேரேஜ் இந்த ஹிந்து ஆக்ட் கீழே வர ஹிந்து செக்ஷன், இந்த ஹிந்து ஃபேமிலி அந்த நம்ம ஹிந்துத்துவா பிரகாரம் வரணும் அப்படின்னா ஒரு கல்யாணம் நீக்கப்பட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணப்பட்டதான் வந்து லீகலைஸ்டு. ஸோ ஏற்றுக்க முடியும். ஸோ லீகலைசேஷன் ஆஃப் மேரேஜ்னு வரும்போது தான் அந்த கொஸ்டின் தான் இன்றைக்கி கோர்ட்டு கேட்டிருக்கு மேம். ஆனால் இன்றைக்கி அந்த குழந்தை யாருது அப்படின்ற கொஸ்டினுக்கும் ரிப்போர்ட் போயிருக்கு. நம்ம இதுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க மேம், நம்மளோட டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. அது ரிப்போர்ட் இன்னும் வரல, அதுவும் அண்டர் ஸ்டேக்கில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நடந்திருக்கு. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்றது யாருமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக இருந்திருக்காங்க அண்ட் 2 பேரும் நல்லாவே வாழ்ந்திருக்காங்க. அது ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்ன்ற மாதிரி தான் இருக்குன்றது என்னோட கருத்து மேம். இது வந்துட்டு மேரேஜ்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றது. ஏன்னா லீகலாக பார்த்தா மேரேஜ் கிடையாது, டாக்குமெண்ட்ஸ் பிரகாரம் மேரேஜ் கிடையாது. ஆனால் இவங்க 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். சோ இப்ப அப்படி பாக்குறப்போ ஒரு பொதுமக்களா அவங்க ஒரு பொண்ணு, சோ நான் வந்து அதை இன்னொரு பொண்ணா பாக்குறப்போ பாத்தீங்கன்னா நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு பொண்ணு 6 மாசமா ஃபர்ஸ்ட் கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு பெட்டிஷன் கொடுத்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க, ஒவ்வொரு ஏரியாலயும் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சோ எல்லா விஷயமும் சோசியல் மீடியால போட்டுட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எதுக்குமே ஏன் சட்டம் வந்து அவங்களை கூப்பிட்டு ஏன் இந்த விஷயம் எடுக்கலையா? எடுக்காததால தான் திரும்ப திரும்ப அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களா? ஏன் ஒரு பொண்ணு இவ்வளவு அளவுக்கு உண்மையை சொல்றாங்க, இவ்வளவு அளவுக்கு எல்லாத்தையும் வந்து ப்ரூஃபோட கொடுக்குறாங்க, ஆனா ஏன் கேஸ் எடுக்கலன்றது என்னோட ஒரு கேள்வி. என்னோட கேள்வி மட்டும் கிடையாது, நிறைய பேரோட கேள்வி. சோ அது ஏன்னா அது வரைக்கும் அவரும் இதுல இன்வால்வ் ஆகாம சைலண்டா இருந்துட்டு இருந்தாரு. சோ அப்படி நீங்க சொல்றதை இப்ப வச்சு பாக்குறப்போ மேபி அந்த மேரேஜ் வந்து லீகலைஸ்டு இல்ல அப்படின்றதுனால அந்த கேஸ் எடுக்கலையா? அதுதான் மேஜரா கொண்டு வராங்க மேம். ஏன்னா இன்னைக்கு அந்த கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து கிறிசல்டாவை கேரக்டர் அசாசினேட் பண்றதே அதுதான். இப்போ அவங்க சொல்ற மாதிரி மாதம்பட்டி என் புருஷன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு அவங்க சொல்றது அது மனச ரீதியிலேருந்து வர விஷயங்கள் அது. ஆனால் லீகாலிட்டியாக பார்க்கும்போது இது மேரேஜ் வராது. மேரேஜ் நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. பட் தாலி கட்டிட்டாலும் கல்யாணம் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் மட்டும் தான், செகண்ட் தேர்ட் இல்ல மேம். நீங்க லீகலைஸ்டா அதை டிவோர்ஸ் பண்ணாம நீங்க செகண்ட் மேரேஜ் போக முடியாது. இல்ல அதுதான் சொல்றேன். ஆமா, நீங்க என்னதான் வந்து அடுத்தடுத்து அப்படி பண்ணாலும் ஃபர்ஸ்ட் தான் வந்து இருக்கும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் தான் அது இருக்கும். ஸோ எல்லாமே சட்டப்பூர்வமாக நீங்க வந்து அதுக்கு தகுதியான எல்லா ஆர்டர்ஸ் எல்லாமே கையில வச்சு நீங்க செகண்ட் மேரேஜ் பண்றீங்கன்னா அது மேரேஜ். எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தானே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா எங்கே பண்ணீங்க, எங்கே வச்சு பண்ணீங்க, எந்த தேதின்றப்போ அந்த தேதி மிஸ் மேட்சஸ் ஆகுது. ஸோ அதுதான் கொஸ்டின் இருந்துச்சு மேம். இன்னொன்று ஏன் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஷியல் தான் மேம், வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேயோ இருக்குது, மாதம்பட்டியோட வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேயோ இருக்குது. ஸோ இன்றைக்கி கோயம்புத்தூர் ஹப்பே அவங்கள் தான், மாதம்பட்டின்ற ஒரு இது வந்துட்டு அவங்களோட ஃபுல் இதுவே அவங்கள் தான். ஸோ அவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்னால கண்டிப்பாக அது இருக்கும் மேம். எனி இன்ஃப்ளூயன்ஷன் பர்சன் ஒரு நாள் வந்து சிஎம்ஏ டாக் பண்ணிலாம் போட்டிருந்தாங்க, அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் மேம், அவங்க அந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குன்றப்போ அதை ஏன் பண்ணலை அப்படின்றத மீறி இதுதான் உண்மை. இன்னைக்கு நடக்கிறதுல நீங்கள் பார்க்குறது வந்துட்டு செலிப்ரிட்டியாக இருந்து இன்னைக்கு பலம் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு என்னதான் பொண்ணு கொஞ்சம் கத்துனாலும் செஞ்சாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்கப்படும். ஏன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு எத்தனை வாட்டி வந்திருப்பாரு மாதிரி ஒரு வாட்டி 2 வாட்டி வந்திருப்பாரு. அதுக்கு மேலாம் பெருசாக வர கூப்பிடவும் முடியல, பண்ணவும் முடியல. ஏன்னா அவருக்கு இருக்க பலத்துக்கு வந்து பண்ணுன்றதில்ல. வரப்போ சொன்னதெல்லாம் திருப்பி சொன்னது என்னன்னா பணத்துக்காக சொன்னேன். பட் இந்த ஃபோட்டோஸ்க்கான பதில் அவர்கிட்ட இல்லை.
அதே மாதிரி ஸ்ருதி அவர்களும் வந்துட்டு இதுக்கான ஒரு வீடியோவும் எதுவுமே வெளியிடல. இல்லை இந்த கல்யாணம் ஒத்துக்கல செய்யல. அதே மாதிரி மாதம்பட்டி ஸ்ருதியை ஓரமாக வச்சாலுமே மாதம்பட்டியுமே எதுவுமே அதுக்கான எந்த ஒரு கல்யாணம் அப்ரிஷியேஷன் வீடியோ. ஆயிருக்கு பட் மிரட்டி பண்ணாங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆமாம், மிரட்டி பண்ணாலுமே இன்னைக்கு அவர் இருக்க இன்ஃப்ளூயன்ஸுக்கு மிரட்டி பண்ணுன்ற அவசியம் இல்லை. அவசியமே ஆமா, கிடையாது. ஆமா. சரிங்களா? ஸோ இன்னைக்கு அவர் மிரட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிடையாது. அதுவே ஒரு சின்ன ஒரு இதுதான். ஸோ Minutes தான் அவர் நம்மளுக்கு எல்லா சைட்லேயும் இருந்து பார்க்கும்போது சொல்யூஷன் தெரியுது. ம். ஆனால் நம்மளும் ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது சரி எது உண்மைன்னு பார்ப்போமே அப்படின்றதான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க தான் என்னோட வியூவாக இருக்க தவிர. ஆனால் கண்டிப்பாக இருக்கு மேம், ரிலேஷன்ஷிப்பை டினை பண்ண முடியாது. பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ இப்ப 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. ஸ்டார்டிங் கல்யாணம் எடுக்கிறப்ப 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. பட் இப்ப குழந்தை வந்ததுக்கு அப்புறமா அதுக்கான ஒரு எல்லா விஷயமும் மாதம்பட்டி ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா அவர் தான் ஏத்துக்கணுமா, ஏத்துக்கிட்டு எல்லாமே அவர் பண்ணி ஆகணுமா? அவங்கள வந்து அவர் கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? குழந்தைய மட்டும் அவர் கேர் பண்ணா போதுமா? நம்ம அகெயின் வந்து குழந்தைன்னு வரும்போது கண்டிப்பாக அது மாதம்பட்டி வந்துட்டு அதில் என்ன சொல்கிறது, நம்ம லீகல் ஹேர் ஆயிரும். ஓகே. மாதம்பட்டியோட குழந்தை தான் பயாலஜிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க டிஎன்ஏ டெஸ்ட்னா கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு என்னென்னலாம் ஒரு லீகல் ரைட்ஸ் இருக்கோ எல்லாமே மாதம்பட்டியோட வீட்லேயும் சரி தாத்தா பாட்டி என்னவா இருக்கட்டும் அந்த ரைட்ஸ் எல்லாமே வந்துடும். ஆனால் கிறிசில்டா பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன்று இது எப்படி முடியும் அப்படின்னா ஒன்று செட்டில்மெண்ட்டில் முடியும் மேம். சரிங்களா? அவர் கொஞ்சம் பெரிய ஆள், சரி இதை கொஞ்சம் சுகமாக முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக கிறிசில்டாக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த லெவலுக்கு கொடுத்துருவாங்க. இல்லை கிறிசில்டா அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா இல்லை எனக்கு வந்துட்டு சொசைட்டியில் எனக்கு அந்த ஒரு அந்தஸ்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற அந்தஸ்து தான் வேணும் அப்படின்னா மாதம்பட்டி வேறு ஏதாவது டிசிஷன் எடுக்கணும். அப்படின்னா இப்போ குழந்தைக்கு அவரோட இனிஷியல் தானே கம்பல்சரி? கண்டிப்பா மேம், அதெல்லாம் அது வந்து லீகல்ல இருக்குமா? ஆமாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இதுக்கும் கொடுக்க மேம். லிவிங் டுகெதரில் பிறக்க வேண்டிய குழந்தைங்களுக்கும் அதே ரைட்ஸ் தான். நார்மலாக குழந்தை இப்படி நம்ம மேரேஜ் பண்ணி பிறக்கிற குழந்தைக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ லிவிங் டுகெதரில் வழியாக இருந்து வர குழந்தைங்களுக்கும் அதே ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் குழந்தைய பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செகண்ட் ஒப்பீனியனே இருக்காது மேம். அது வந்தால் கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட்டில் ப்ரூவ் ஆயிருச்சுனால் அகெயின் மேம் அது ப்ரூவ் ஆக வேண்டி தெரியல, அங்கே என்ன நடக்க போகிறது என்ன அதுன்றன்னு தெரியாது. அங்கே ஒன்ஸ் அது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதான் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக அங்கே ரைட்ஸ் எல்லாமே இருக்கும் மேம். அது அவர் வந்து எந்த இடத்துலையுமே நோ சொல்லவே முடியாது. ஓகே. இதுல இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு பெண் மேலதான் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் நிறைய வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவளும் சேர்ந்துதானே தப்பு பண்ணிருக்கா, அவ இன்னொரு பொண்ணோட லைஃப கெடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வியூல எல்லாரும் பேசுறாங்க. பட் இவ லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அவர் வந்து இப்படி எல்லாம் பேசி பண்ணதுல மேஜர் ப்ராப்ளம் அவர்கிட்டயும் இருக்கு, அவர்கிட்டயும் மிஸ்டேக்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் பேசாம பெண்ணே பேசிட்டு இருக்காங்களே, அதுக்கான காரணம் என்ன? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேசுறது சரியா, இல்ல அந்த பெண் வந்து முழுக்க அவளோட சைடு தப்பு தானா? இல்லை மேம், என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஏன் அதுவுமே பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று அவர் பெரிய ஆள் அகெயின் அதே அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ற ஒன்று. அண்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாதம்பட்டிக்கே அவர் வந்து யோசிக்கல இவ்வளோ தூரம் ஆகுன்றது அவரே யோசிச்சு பார்க்கல. அவர் இது ஜாலியாக எப்போயுமே இருக்கு, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், இது எப்போயுமே 2023 இருக்கும்போது ஒன்றும் பெருசாக வெளியே வராது அப்படின்றதான் யோசிச்சிருப்பார். இவங்க கிறிசில்டா வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு இது சென்சேஷனாக ஆக்குவாங்கன்றதை அவரே யோசிச்சு பார்த்துருக்க இருக்கலாம் தெரியாது மேம். அதான் சொல்றேன், ஏன்னா எல்லாமே ரொம்ப டார்க்காக இருக்கு மேம். ஏன்னா இவங்க காட்டுற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வச்சு ரிலேஷன்ஷிப் கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற அந்த பேச்சு என்ன பண்ணியிருக்கான்றது இவங்க ஒரு வியூ சொல்கிறாங்க, அவர் ஒரு வியூ சொல்கிறான்றப்போ அதை நம்ம எதுவுமே உள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம பார்க்குறோம், டாக்குமெண்ட் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வியூ சொல்லும்போது மேம் கேரக்டர் அசாசினேஷனுக்கு காரணமும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் தான் சொல்லுவேன் மேஜராகவே. ஏன்னா ஒரு பொண்ணு எவ்வளோ தூரத்தை தாழ்த்தப்பட்டாலும் வந்துட்டு ஒரே விஷயம் தான் மேம், ஒரு பொண்ணோட கேரக்டர் பண்ண அந்த பொண்ணு ஒரு மாதிரி வெறுத்துருவாங்க இல்லைங்களா? என்னடா அது என்ன பண்ணாலும் இதுக்கு எதுக்கு நம்ம போய் அட்லீஸ்ட் நம்மளோட கேரக்டரா நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்றக்கா கேஸை விட்ரா பண்ணுறாங்கன்னா எதிர்க்காங்க நிறைய பேர். நிறைய நீங்கள் எல்லா இன்ஃப்ளூயன்ஷியல் இருக்க எல்லா பர்சன் மேலே அகெயின்ஸ்டாக எந்த கேஸ் எந்த பொண்ணு போட்டிருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே விஷயம் இந்த அவங்களோட கேரக்டரை பற்றி பேசுகிறது தான். இது எல்லாரும் பேசுகிறாங்களான்னா இல்லை மேம். யாரெல்லாம் மாதம்பட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களோ அவங்க மட்டும்தான், ரங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்கு பண்ணுற இவங்க மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஆனால் அதெல்லாம் பார்க்காம நிற்கிறது பெரிய விஷயம் மேம். நிஜமாவே நான் ஒரு விஷயத்தில் கிறிசில்டாவையுமே நான் அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சனை நம்ம இந்த சொசைட்டியை தடுத்து நிற்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவர்னால எதுனாலும் முடியும், என்னால் முடியும், அந்த சொசைட்டி இது இருக்குது. ஆனால் அதை மீறி இவ்வளோ தூரம் நிற்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட அந்த பாயிண்ட் இருக்குது, இல்லைன்னா நிற்க முடியாது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஹைகோர்ட்டில் போய் இன்னைக்கு வேர்டிக்ட் வாங்குற அளவுக்கு இன்னைக்கு அந்த ஸ்டாண்ட்ஸ் கொடுத்து நின்றுருக்காங்க அப்படின்னா
அவங்க கிட்ட பவர் இருக்கோ இல்லையோ அது வேற பட்சம். ஆனால் உண்மை இருக்குது ஏதோ ஒரு உண்மையா லவ் இடத்துல பண்ணிருக்காங்க. ஓகே. ஒரு உண்மை இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பை கொச்சப்படுத்த முடியாது. அது கண்டிப்பாகவே நியாயமானது தான். ஸோ அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை யார் என்ன சொன்னாலும் பொண்ணு மேலே மட்டும் தப்புலாம் கிடையாது மேம். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் தான் மேம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல. மாதம்பட்டி சைலண்ட்டாக இருந்தார். அந்த சைலன்ஸ் இஸ் அக்செப்டன்ஸ்ன்ற என்னை பொறுத்த வரைக்கும் மேம். ஸோ என் கருத்து என்னென்னா அந்த சைலன்ஸே நான் அக்செப்டன்ஸாக ஒத்துக்கிறேன். ஓகே. ஒன்று இல்லை அப்படின்னா இல்லை நான் ஆமாம் பண்ணியிருக்கேன் அது என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லியிருந்தானா அது யாருமே உள்ளே வந்திருக்க மாட்டான். அது லிவிங் டுகெதர் என்னோட ஒப்பீனியன். என் ஒய்ஃபே அதுக்கு ஒன்றுமே சொல்லவே இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை, அது என்னோட பர்சனல் விஷயம், நீங்கள் யாரும் தலையிடாதீங்கன்னு சொல்லியிருந்தா கூட அது வேறு. ஆனால் அவர் எந்த இடத்துலையுமே சொல்லாமல் இந்த சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே. அதான் ஸோ ஆஸ் அட்வொகேட்டா எப்படி சொல்றது, ஒரு கேர்ள்ஸுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ஜாய் கிறிசல்டா விஷயம் ஃபோக்கஸ்ல இருக்கு, அவங்க மீடியா பர்சன்றதுனால வெளியில வந்துருச்சு. பட் வெளியில வராம நிறைய பெண்கள் இந்த மாதிரி ஏமாற்றத்துல இருக்காங்க, நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சார் கொடுப்பீங்க? மேம் இதில் லீகாலிட்டி அட்வைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேம் ஆல்வேஸ் பி சேஃப் தான் நான் சொல்லுவேன், அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்துட்டு இது இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் மேம். இன்றைக்கி பொண்ணுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா மேம் ரங்கராஜுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலை அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா அவங்களும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆளுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு 2-3 மேடையில் கூட்டு போகிறப்போ செய்கிறப்போ சரி நான் வந்து அவங்கள தள்ளி வச்சிட்டேன் அப்படின்றப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு சார் அதுக்கான ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்காமையும் இருந்திருக்க முடியாது. கண்டிப்பாகவே கேட்பாங்க. அப்போது அதே மாதிரி தான் அவரும் வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கும் கொஞ்சம் ப்ரூஃபை காட்டுங்கன்னு சொல்கிற 2 பேருமே அன்அவேர்லாம் கிடையாது. ஸோ இன்றைக்கி எல்லாருமே அவேராக தான் இருக்காங்க மேம். லீகல் ரைட்ஸ் என்னன்னு தெரியும், லீகாலிட்டி என்னன்னு தெரியும். அது சில இடத்துல வந்துட்டு அது அவங்க வந்துட்டு தெரிஞ்சும் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன, இது நடக்காம இருக்க நாம என்ன பண்ணணும்? காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் தான். ஓகே. அதுதான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அது தேவையில்லாமல் இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தால் என் கூட ஹாப்பியாக இருக்கியா எனக்கு அது போதும், அந்த மொமெண்டம் மூமெண்ட்ஸ் கூட இருக்கலாம். சில பேருக்கு எனக்கு வேண்டாம் மேரேஜ்னா எனக்கு வேணாங்க, எனக்கு லிவிங் டுகெதராக இருந்தால் கூட எனக்கு போதும், லெட் இட் பி அ ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப், அதில் என்ன இருக்கோ அது மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து விமன் அண்ட் மென்னோட சாய்ஸஸ் மேம். ஸோ இதில் லீகாலிட்டியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் டாக்குமெண்ட்டில் இருக்கான்னு மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிவோர்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற மென்னோ இல்லை விமனோ இருக்காங்க அப்படின்னா அப்போ டிவோர்ஸ் என்ன இருக்குது, என்ன ஸ்டேஜ் இருக்குது அப்படின்ற மேரேஜ்னு பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்லாம் க்ளீனாக இருக்கா, எல்லாமே நீட்டாக இருக்கா, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது போயிட்டுருக்கா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சின்ன வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்கன்றதை மட்டும் தான் லீகாலிட்டியில் சொல்ல முடியும் தவிர மற்றபடி ஒப்பீனியன் பார்த்து இது இண்டிவிஜுவல் சாய்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். அவங்களுக்கு எது தேவையோ அதை அவங்க எடுத்துக்க போகிறாங்கன்றதான் மேம் என்னோட ஒப்பீனியன். ஓகே, தேங்க்யூ சார். ஜாய் கிறிசல்டா விஷயம் ஒரு சர்க்கிள்ல வந்துட்டே இருந்தது. ஸோ அதுக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேர்ள்ஸ்க்கான ஒரு அவேர்னஸுமா இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.